ஜோபுரம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இங்கே வருங்க, பலாயிரம் கோடி வருஷத்துக்கு அப்புறம் இவர் வந்திருக்கிறாரு. நம்ம நண்பர். முதல்ல நாங்கள்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்போ இவர் தான் முதல் பெரும் தூணாக இருந்தார். இப்போவும் தூணாக தான் இருக்கார். கொஞ்சம் வயசாகிடுச்சு. அதனால் வந்து இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கடும் வறட்சி, நீலகிரியிலேயே வந்து தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டுற அளவுக்கு வறட்சி ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக மழை இல்லாத காரணத்தினால நாங்கள் இந்த மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகிறோம். இந்த சிவன் கோயிலுக்கு போய் இருக்குதப்பா. ஆமாம், சிவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டோன்னா மழை வரும். அதனால் வந்து சாமி கும்பிட்டு முதல் மலையை நாங்கள் பெறப்போகிறோம். எங்கள் ஊரோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா எங்கள் ஊர் சூப்பராக தெரியும். இதுதான் எங்கள் ஊர். நாங்கள் பிறந்த மண். மழை வந்து வர மாதிரி இருக்குது சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே. இதுதான் எங்கள் ஊரே. இங்கேருந்து காட்டு எங்கே இருக்கா? சூப்பராக தெரியுது. கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்குது. வேறு எங்கள் ஊர் பஸ் போகுது. இங்கே பாருங்க, கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் சமீபத்தில் வந்துவிட்டோம். கோயிலுக்கு இன்னொரு 500 மீட்டர் தான் இருக்குது. இந்த மலையிலிருந்து பவானிசாகர் டேம் பார்க்கலாம். இங்கே மழை வந்துச்சுன்னா இங்கேருந்து தண்ணி போகிறதுக்கு ஒரு நாள் ஆயிருமாடா? 2 நாள் ஆகும். இங்கேருந்து அப்படியே மழை தண்ணி வழிந்து பவானிசாகர் டேம் ரீச் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். இன்றைக்கி மழை வந்துச்சுன்னா நாளைக்கு சாயந்தரம் தண்ணி அங்கே வந்துடும். இந்த மலையோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே பாருங்கள், அங்கே இருக்கிறது வந்து சிவன் கோவில். அந்த அங்கே வந்து விஷ்ணு கோவில். பெருமாளும் சிவனும் பக்கத்தில் இருக்காங்க. அதான் முதல் மலைன்னு போட்டு வந்துட்டோம். மழை வர்ற வரைக்கும் இங்கேயே தான் உட்காந்துருக்கணுமா? நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க. ஆமாம், நெல்லிக்காய் ஒன்றும் காணோம். சீசன் இல்லைடா. இதாங்க எங்கள் ஊர் சிவன் கோவில். ரொம்ப பழமை வாய்ந்த மிக பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோவில். அப்பனே சிவா, எப்படியா எங்களுக்கு மழையை திடீர் கரடி இங்கேருந்து ஓடிட்டு வரணுமாம்மா? டே, ஏன்னா முரட்டாளாக ஓடிட்டுருக்கான் உள்ளேருந்து. கொஞ்சம் பார்ப்போம், கேமராவில் கண்ணில் பார்ப்போம். யாரும் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு எண்ணெய் எல்லாம் ஊற்றி வைப்பாங்க. கரடி கதவை அடைச்சிட்டு போய் அடித்து உடைச்சிட்டு போயிருக்கு. பழமையான சிவன் கோவில், நல்ல சக்தி வாய்ந்த கோவில். திறக்கலாம் மேடம், திறந்தா இருக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் எல்லா மக்களுக்கும் கஷ்டம் தீர்ந்துடும். ஆமாடா, ரொம்ப காலமாக இந்த கோயில் இப்படி தான் இருக்குது. ஓம் நமச்சிவாய வாழ்க. மழை வரணும் சாமின்னு சொல்கிறா. வேண்டுதல் மனசுக்குள்ளே இருக்கும். கடவுளை கேட்கும். என்னான்னு இருக்க? மழை வரணும். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே மழை அடித்து ஊற்றணும். ஊற்றிடுவோம். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ மக்களே, நாங்கள் இருக்கிறதே ஊட்டி. ஆனால் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஃபேனு கூட வேணும் போல், அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது. அந்த மாதிரி வெயில் அப்படி இருக்குது. ஊட்டி மாதிரியே இல்லை. ஊட்டிக்கு டூரிஸ்ட் வந்தால் கூட வந்து சேர்றதுக்கே சாயந்தரம் ஆயிரும். அப்புறம் ஏசியில் உட்காந்துட்டு கிளம்ப வேண்டியதான். கிளிப்பூடா இது? கிளிப்பூ தானே? கிளிப்பூ. இங்கே பாருங்க, இது வந்து கிளி மாதிரி இருக்கிற பூ பாருங்க, கிளிப்பூ. எது? காக்காப்பூ. பத்தியா? இது கிளிப்பூன்னுவாங்களா? பத்தியா? வீட்டில் வை, சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும்.
யாருக்கு கிளிக்கா? ம் ஜோடி கிளி தனியாக கிளியை பிடிச்சிட்டு வந்துட்டு கல்யாணம் ஆயிருந்தா. நம்ம நீலகிரியில் பல ஊர்களில் வந்து கேணி, குளம், குந்தா டேமு, அவிலாஞ்சி டேம் எல்லாமே தண்ணியெல்லாம் காலி ஆகிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற கிணறு வந்து வற்றாத ஜீவநதி கிணறு. கண்டிப்பாக வற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. வட்டு கிணறு சார், ஒத்தாத கிணறு. இப்போ சொல்லணும்னா இலை பொறிச்சு இலை வந்து நிழல வெயிலில் வந்து கொட்டி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வீடு கட்டி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா வெயிலில் வந்து இலை வந்து வாட்டம் போயிடுச்சுன்னா வெயிட் இருக்காது, அதனால் நிழலில் கொட்டி வைப்பாங்க. டீ சாப்பிட்ற டைமில் இங்கே வீட்டிலேருந்து டீ எடுத்துகிட்டு வர முடியாது ரொம்ப தூரத்தில், அதனால் உள்ளே டீ வச்சு இங்கேயே சுட சுட டீ வச்சு குடிச்சுக்குவாங்க. ஒரு மலைக்கோவிலுக்கான கிணறு. வேர்த்துருச்சு. என்னடா ஒன்றையும் காணோம், தெரிய மாட்டேங்குது. ஹலோ, உள்ள யாராவது இருந்தாங்க? சின்ன கல்லா போடு. என்னடா மொத்துங்குது? கிணறு க்ளோஸா? ஆமாடா, மொத்துங்குது நண்பர்களே. அதனால் வந்து என்ன, கிணறு வந்து பராமரிக்கிறதுனால ரொம்ப வருஷம் பராமரிக்கிறதுனால இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஊரில் இருக்கிற கிணறே பராமரிக்க நேரம் இல்லை, காட்டுக்குள்ளே இருக்கிற. சரி பார்ப்போம். சரி, மழை வராமல் இந்த இடத்த விட்டு நகர மாதிரி இல்லைடா இந்த கோட்டச்சாமி. அந்த இதை பிடிச்சி அப்படியே நில்லு, குச்சி பிடிச்சி அப்படியே நில்லு. மழை வராமல் நான் இங்கே விட்டு நகர்வதில்லை. ஐயோ, நல்ல மாதிரி நல்லவங்க இருக்கிற வரைக்கும் மழை இல்லாமல் இப்படி ஒரு சொட்டு வந்துச்சுடா, அது வேறுவீங்க. பல மணி நேரங்கள் கழித்து ஆஃப்டர் ஃபியூ மூமெண்ட்ஸ் லேட்டர். என்னடா மழையை காணோம் சுதா? மழையை காணுமே. பாருங்க, மழையில் மீனெல்லாம் பிடிக்கலன்னு தூண்டிலாம் எடுத்தோம். அதாவது நாங்கள் வந்து ஒரு மணி நேரமாக காத்து கொண்டு இருக்கிறோம் மழை வரணும்னு. அப்படியே வந்துடணுமாம்மா போகலான்னு சொல்லி கிளம்பும்போது வந்தோம். எல்லாம் ஒரு நட்பாசை தான். பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் சைட்லலாம் மழை பெய்யுது. அங்கே இங்கே தான் இன்னும் வரல, காத்திருப்போம். பல ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஆயிடுச்சு. என்னோடய கணிப்பு சரியாக இருந்தால் மழை அந்த டவரை தாண்டி பின்னாடி இருக்கும் ஒரு கிராமத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது. கரடி வந்துச்சுன்னா என்னடா சுதா, நம்ம வேண்டுதல் பலமாக இருந்தும் இன்னும் மழை காணோம். பாகர் ஓடிட்டு வந்துச்சுடா மழை. ப்ரோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங். அதாவது நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா ஒன்றும் ஆகலை. மழை வந்து அது வரைக்கும் வந்தது, அது வரைக்கும் வந்துச்சு பாருங்க, அது வரைக்கும் வந்துருச்சு. ஆமாம், எவன் கண்ணு வச்சான்னு தெரியல, அப்படியே போயிடுச்சு. இப்போ வரோம், கண்டிப்பாக வந்துடும் சாயந்தரத்துக்குள்ளே. நீ நைட்டு கண்டிப்பாக மழை வந்துடும். நைட்டு நாங்கள் மழையில் நினைச்சு உங்களுக்காக வீடியோ போடுறோம். கவலைப்படாதீங்க, மறந்து விடாதீர்கள். மழை வருகிறது. மழை பார்த்தீங்களா மக்களே? அங்கே வந்து வந்துருச்சே. மழை சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம வெட்டுப்படி சிவன் பயங்கரமான தத்து உள்ளவர்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, நாங்கள் மழை வேண்டி மழை வந்துட்டு நகர்ப்புற மக்களே கவலைப்படாதீர்கள், பாகுபலி வந்து விட்டான், மழை வந்து விட்டது. கடைசியாக மழை வராது கிளம்பலான்ட்டு இருந்தான். மக்களே, மழை இப்போதைக்கு வராது, கிளம்பிடலான்னு நினச்சோம். சிவனே நன்றி. காட்டுக்குள்ளே மனசு அந்த மாதிரி ஸ்டெப் போடுறா. அப்படியே போடு, இப்படியே
அதில் போட்டுருந்தா அதில் போட்டுறேன். சரியா? கடந்த ஒரு 6 மாசமாவே மழை இல்லை. இறுதியாக மழை வந்துவிட்டு பகவானுக்கு மக்கள் கோலையிலும் பிறக்கட்டும். மழை வந்து அங்கே கீழேருந்து வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொழியும். அங்கே பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், அங்கே மட்டும் தனியாக மழை பொழிஞ்சிட்ருக்கு. அப்பா செம மழை. நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் வந்து எங்கள் கடவுள் சக்தியான கடவுள்னு தெரியும். ஆனால் இம்புட்டு வேகமான சக்தி உள்ள கடவுளாக அருள்பாலித்துள்ளார். இங்கே பாருங்கள் எங்கள் ஊர், இதுதான் எங்கள் ஊர். பாருங்கள் எங்கள் ஊர் மழை வந்தோன்னா பளிர்னு இருக்குது பார்த்தீங்களா, பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா எல்லா வீடும் குளிச்சிருச்சு. ஆமாம், இனிமேல் யாரும் குளிக்க தேவையில்லை. நானே குளிக்கலான் இருந்தேன், நீ குளிக்க தேவையில்லை. வேண்டாம் வேண்டாம். இங்கே பாரு, நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம ஊருக்குள்ளே போகிறோம். யாராவது நம்மளை இது பண்ணுவாங்களா? எல்லாம் கலாய்ப்பாங்க. அறிவிட்டாங்களா அந்த மலையில நின்று ஆடிட்டு இருக்கிறீங்களே? இல்லை, ஆனால் மழை வர வச்சுதான் நம்ம தான்றது வந்து ஊரில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. இதை சொன்னால் நம்மளை முட்டாளன்னு வைங்க. இங்கே பார்த்துக்கோங்க, ஊருக்கு போனோன்னு பார்த்தீங்களா, பைத்தியக்காரன் மலையில் நனைஞ்சிட்டு வராமாங்க. அதனால் வந்து எங்களுடைய பார்த்து வடா வலிக்கிறாது பயங்கரமாக வலிக்கும். அதை பற்றியா இங்கே ஓகே நண்பர்களே, மழை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே, 2 மணி நேரமாடா, 1.5 மணி நேரமா, ஒரு 1 மணி நேரம் மழை, 1/2 மணி நேரம் காற்று, 1/2 மணி நேரம் காற்று. இங்கே பாருங்கள் எப்படி பச்சை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு ஆகிடுது. பார்த்தீர்களா? மழை பொழியட்டும், வளம் செழிக்கட்டும். ஓகே, நாங்கள் வந்து இனி இந்த மாதம் ஃபுல்லாக இதே மாதிரி மழை வரணும்னு பவானிசாகர் அணை ரொம்ப வழியணும். கடவுளே பாய் பை. மழை வரலைன்னா திருப்பி மேலே வந்துடலாம். மழை வரலைன்னா மழை வந்தால் மேலே வந்துடலாம். இல்லை, மழை ஏதோ கம்மியாச்சுன்னா சாமிட்டு வந்து வேண்டிடலான்னு. எப்படி கலர் பச்சை ஆயிடுச்சு பேர் சக்குன்னு. எங்கே காஞ்சி போயிருந்த இலையில பச்சை பச்சைன்னு. நமக்கு ஊருக்கு போனால் இப்போ சிவப்பு கம்பள வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை வந்தது, என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்படிங்களா? அதுக்கு தான் அப்படி நனைஞ்சேன். ஆமா, அப்படியே நாங்களும் அதுக்கு தான் நினைச்சிட்டு வந்தோம். சந்தோஷமா இருக்கா மழை வந்தது? சந்தோஷம். ஐயோ, நாங்க கடவுளை அவ்வளோ வேண்டணும். அம்மா சாமி மழை இறக்கு, கொஞ்ச நாளைக்கு நாங்க இப்படி வேலை இல்லாம கஷ்டப்படுறோமே அப்படின்னு. தண்ணி இல்லாம போச்சு, இன்னைக்கு மழை வந்துச்சு. தண்ணி இல்லாம போச்சுப்பா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீலகிரியிலே குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி இல்லாம போச்சு. இனி மழை வந்துட்டே இருக்கும், கவலைப்படாதீங்க. சரி சாமி, சரிங்கம்மா.